அடையப்பா, பாகிஸ்தானுக்கே இப்படி ஒரு அடி விழுமா? பங்களாதேஷ் பயந்து போய் நடுங்குது தெரியுமா? ஜம்மு காஷ்மீர்ல அப்பாவி மக்களை பாகிஸ்தான் பயங்கரவாதிங்க சுட்டுத் தள்ளினாங்க. அதுக்கு நம்ம நாடு கொடுத்த பதிலடி ஆபரேஷன் சிந்தூர்னு பேரு. பாகிஸ்தானோட 9 பயங்கரவாத முகாம்களையும் விமானப்படை தளங்களையும் நம்ம ராணுவம் தூள் தூளாக்கிடுச்சு. குறிப்பா பிரமோஸ் ஏவுகணைகளை வச்சு பாகிஸ்தானோட முக்கிய விமானத் தளங்களை நம்ம ஆளுங்க அடிச்ச அடியில தான் பாகிஸ்தான் முழங்கால் போட்டு சண்டைய நிறுத்த கெஞ்சினாங்க. பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம், ஏவுகணைகளை வானிலேயே அழிக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் இருந்தும் நம்ம தாக்குதலை தாங்க முடியல. இந்த விஷயம்தான் பக்கத்து நாடான பங்களாதேஷை உலுக்கி எடுத்திருக்கு. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இப்போ உறவு சரியில்லை. அதிலும் பங்களாதேஷோட இடைக்கால தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் நம்ம கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ பாகிஸ்தானுக்கு விழுந்த அடியை பார்த்து நமக்கும் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திடுமோன்னு முகமது யூனுஸ் பயந்து நடுங்கி லண்டனுக்கு ஆட்களை அனுப்பிட்டாரு. எதுக்கு தெரியுமா? இந்தியாவோட ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வானிலேயே கண்டுபிடிச்சு அழிக்கக்கூடிய பிரிட்டனோட ஸ்கை சேபர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 7700 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க போறாங்களாம். பாகிஸ்தானை நம்ம துவம்சம் பண்ணினது அண்டை நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையா அமைஞ்சிருக்கு. என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? நம்ம நாட்டோட இந்த அதிரடி நடவடிக்கை எப்படி இருக்கு?